இன்றைக்கி சாட்டர்டே பட் எனக்கு இன்றைக்கி ஹாலிடே. ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி நாங்கள் எப்பவும் போலவுமே நானும் என்னோடய சச்சும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் மார்னிங் பண்ணியிருந்தோம். யூஸ்வலி பார்த்திங்கன்னா சாட்டர்டே எனக்கு ஹாலிடேனாலே அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் மார்னிங் குக் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சச்சு வந்து வெளியே சாப்பிட்டுப்பாங்க, இல்லை வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பொட்டேட்டோ கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா இன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிச்சு ஒரே விளையாட்டு தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பா கூட நாங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சச்சு வந்து இன்றைக்கி குக் பண்ணியிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா நான் குக் பண்ணுறதை விடவும் என்னோடய சச்சு ரொம்பவுமே டேஸ்டியாக சமைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புட்டும் அப்புறம் உருளைக்கிழங்கும் கறி தான். ஸோ உருளைக்கிழங்கு கறி ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டோம். அண்ட் சச்சு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோடய குட்டி பாப்பாவும் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படியே சுற்றினோம். அண்ட் ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, உங்களோட வீடை காமிங்க, காம்பவுண்டோட சேர்த்து காமிங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்க என்னோடய வீடு. ஸோ சிம்பிளான ஒரு ஹோம் தான் இதுதான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா 2019 தான் இந்த வீடு கட்டினோம். ஸோ எங்களோட மேரேஜுக்கும் 2 டேஸ்க்கும் முன்னாடி தான் வந்து பாலுகாய்ப்பு. அண்ட் இந்த ஹவுஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு வந்து பெரிய ஹவுஸ் எல்லாம் அவ்வளோவா பிடிக்காது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடல்ஸ், டிசைன்ஸ், பெயிண்ட்டு, ஃப்ளோர் எல்லாமே என்னோடய இஷ்டப்படி தான் பண்ணது. ஸோ ஒவ்வொன்றும் எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பி எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கேட்டு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் எங்கள் வீட்டுக்கு வெளியே சைடில், வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். வீட்டுக்கு ஃப்ரண்டில் ஃபுல்லாக ரப்பர் மரங்கள் நிறைய நிற்கும். அண்ட் பாப்பா வந்து வெளியில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப நாளாகவே கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். யூஸ்வலி பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே க்ளீனாக தான் வச்சுப்பேன். பட் வந்து இன்னுமே லைக் டைல்ஸு, ஷெல்ஃப், அப்புறம் சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 2 வீக்ஸாக நினச்சிட்ருக்கேன். பட் நடக்கலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸ் இப்போ லீவ் கிடைக்கிறதில்ல. நான் வந்து 1 or 2 டேஸ் லீவ் எடுத்தாலுமே வேறு ஏதாவது விஷயத்துக்கு லீவ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னால் வந்து வீடை வந்து அப்படி பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி தான் நான் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிச்சன் டைல் எல்லாம் க்ளீன் பண்ணி, ஸோ நான் கொஞ்சம் பிளான்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாம். ஸோ அதில் இருந்த டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்து, அண்ட் இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எடுத்திருந்தேன். அண்ட் இப்போ மாட்டி விட்டுட்ருக்கேன். ஸோ இது ரொம்பவுமே நல்லா இருக்குது இந்த ஷெல்ஃபு. ஸோ பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கூட வைக்கலாம். அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் அது வந்து விழுந்துராது கீழே. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பாக்ஸஸ், வெஜிடபிள் கட்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வாஷ் பண்ண என்னோட அந்த ரேக்லேருந்து எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டேன். பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க எடுத்து வாஷ் பண்ணுறதா சொல்லி ஒரே விளையாட்டு தான். சரி, ஒரு வழி அதையெல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் தான் இன்றைக்கி குக் பண்ணணும். ஸோ ரைஸ் எல்லாம் குக் பண்ணியாச்சு. ஸோ பாப்பா இடையில வந்து ஒரே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. லீவ் டேஸ்னாலே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் என்ன பண்ணுறேனோ அதிலெல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் அவங்கள வந்து திட்ட மாட்டேன். பட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு சொல்லுவேன். சரி, கூடவே இருக்கட்டும், எல்லாம் அவங்க பார்க்கட்டும் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி விட்டுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பா வந்து அவங்களுக்கு ஆம்லெட் போட்டு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஸோ அவங்களுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பாப்பாக்காக அவங்க கேட்கும்போது ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஓகே, அவங்களுக்காகவே குட்டியாக தான் ரெடி பண்ணேன். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டியாக ரெடி பண்ணுறது. ஸோ அதுக்காகவே நான் வந்து குட்டியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க சாப்பிட்றது வந்து ரொம்பவுமே கஷ்டம்தான் இந்த ஸ்டேஜில். ஆக்சுவலி அவங்க வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி தான் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு திடீர்னு அவங்க கேட்டப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். அண்டு பாப்பா வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சுன்னா ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. அண்ட் யூஸ்வலி பார்த்திங்கன்னா எல்லா குட்டி பாப்பாக்களும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் நான் கரெக்டாக வந்து அவங்களுக்கு எக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிஸ்கெட் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிடவே இல்லை. சரி, ஒரு வழியாக நான் வந்து அவங்கள கம்பல் பண்ணி கொஞ்சோண்டு சாப்பிட்ட வச்சேன்.
கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அதாச்சும் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் குட்டி பாப்பாவும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். எதுக்கு அப்படின்னா நாங்கள் பக்கத்தில் ஷாப்புக்கு போகிறோம். ஸோ பக்கத்தில் தான். ஸோ வந்து ட்ரெஸ் வந்து பேண்ட் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கும் பேண்ட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி போயிருந்தோம். கிளம்பி பக்கத்தில் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே போனால் பாப்பா வந்து ஒரே ஹாப்பி தான். சன்கிளாஸஸ் எல்லாம் வாங்கி வாங்கி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அடம் பிடிப்பாங்க அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ அடம் பிடிக்கல. நானும் ஏதாவது என்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி வாங்குவாங்கன்னு நினச்சா எதுவுமே வாங்கலை. கடைசியாக பார்த்தா இந்த ஒரு பூனைக்குட்டியை மட்டும் வாங்கியிருந்தாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை தான். ஸோ ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். இந்த பாட்டில்ஸ் கேசரால்ஸ் இது எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி எல்லாத்தையுமே தூக்கி வச்சேன். ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் டஸ்ட் அடித்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பாட்டில்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். எதுக்கு இவ்வளோ பாட்டில்ஸ் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. எனக்கு வந்து பாட்டில்ஸ் மேலெல்லாம் கொஞ்சம் ஒரு க்ரேஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எப்போச்சும் 2 மந்த்ஸுக்கு ஒருக்கா 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாட்டில்ஸ் பார்த்தா வாங்குவேன். ஸோ அது என்னோடய ஹேபிட். அண்டு நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு போனேன். பாப்பா வரிசையாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு கடை மாதிரி இருந்துச்சு. அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி அவங்களோட சைக்கிள் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். சச்சு வந்திருந்தாங்க ஈவினிங். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் கிச்சன் க்ளீன் பண்ண தொடங்கி முடிக்கிறதுக்கு. அண்டு சச்சும் குட்டி பாப்பாவும் ஒரே விளையாட்டு தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு 2 பேரும் விளையாடுறத பார்த்து. அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவோட ஒரு டாய் தான் இந்த சேர். ஸோ அதையும் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அவங்க 2 பேரும் விளையாடுறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். பாப்பா அந்த சேருக்கு மேலே ஏறி உட்கார போனாங்க. உட்கார முடியலை, விழுந்துட்டாங்க. அண்ட் ஃபைனலி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து இப்போ புதுசாக வந்து அதில் வந்து நான் போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அண்டு இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நானே பண்ணது தான். ஸோ இந்த ஷெல்ஃபுக்குள்ளாடி பிரிக் மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலரில் இந்த ஷெல்ஃபுக்குள்ளாடி இருக்குது பிரிக் டிசைன். ஸோ அது எல்லாமே நானே பண்ணது தான். நானே ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணது. இந்த டோரு எல்லாமே நானே பெயிண்ட் பண்ணது தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். கிச்சனை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மோப் போட்டாச்சு. அண்டு ஃபைனல் லுக் இது தான். ஸோ இன்றைக்கி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நீட்டாக எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி இந்த பாக்ஸஸ், வாட்டர் பாட்டில்ஸ், கேசரால்ஸ், அப்புறம் கெட்டில் எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் தொடச்சி நீட்டாக இன்னும் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான். ஸோ பெருசாக சேஞ்ச் தெரியாது. அண்டு எல்லாமே கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா பாப்பா ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருந்தாங்க. செவத்துலேயுமே ஃபுல்லாக அப்படி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்னும் 1 இயர் இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த பிளான் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி புதுசாக வந்து கொண்டு வச்சது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, கற்பூரவல்லி தான். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு நான் உடஞ்சி போன கிளாஸில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படி இன்றைக்கி கிச்சன் டே அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ கிச்சன் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே இனி நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண போகிறோம். இந்த கர்ட்டனையும் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு கர்ட்டன் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இந்த கர்ட்டனும் வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகிட்டு, கர்ட்டனுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ அதை வாஷ் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் மாப் போட்டேன். என்கிட்ட ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, உங்கள் வீட்டில் டைல் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, நீட்டாகவே இருக்குது, டெய்லி விலாகில் பார்க்குறேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த ஒரு லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ஃப்ளோர் கிளீனர் ஸ்கை வாஷ். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு MBA ஸ்டூடெண்ட் சேல் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருந்தாங்க வீட்டில். அப்போ வாங்கியிருந்தது தான். ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வேறு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி கர்ட்டனையும் துவைச்சி அண்டு நிறைய கிளாத்ஸ் இருந்து துவைக்கிறதுக்கு எல்லாத்தையும் துவைச்சி போட்டாச்சு. அண்ட் என்னோடய சச்சு வந்து இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா காரெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பைக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு சண்டே வெளியெல்லாம் போகணும். ஸோ அதனால் அண்டு அதுக்கப்புறம் அவங்க கர்ட்டனை வந்து அவங்க எடுத்து போட்டு தந்தாங்க. அண்டு குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா அந்த கர்ட்டனை தூக்கி வச்சு ஒரே விளையாட்டு தான், கொடுக்கவே இல்லை. அண்டு ஃபைனலி இன்றைக்கி டே அந்த மாதிரி போயிடுச்சு. ஃபுல்லாகவே பிஸியாக இருந்தேன். ஸோ
ரொம்பவுமே இதாக போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். பட் ஓகே தான். நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் நடந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.